சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கும் தியாகராயர் நகர் ரங்கநாதன் தெருவில் எப்போதுமே மக்கள் கூட்டத்திற்கு குறைவிருக்காது. அதுவும் தீபாவளி போன்ற பண்டிகை நாட்களில் இந்த தெருவில் மக்கள் அலையலையாய் கூடுவது வழக்கம். ரங்கநாதன் தெருவில் மக்கள் குவிய காரணம் என்ன, அதன் சிறப்பு என்ன என்பதை பார்க்கலாம். சென்னையை சுற்றி ஏராளமான கடைகள் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் பண்டிகை நாட்கள்னா மக்கள் கூட்டம் கூட்டமாக ஒன்று கூடுறது இந்த தெருவில் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பாரம்பரியம் ரங்கநாதன் தெருவுக்கு இருக்கு. ஆடைகள், ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், தின்பண்டங்கள் என விரும்பும் பொருட்கள் அத்தனையும் கிடைக்கும் இடமாக இருக்கிறது ரங்கநாதன் தெரு. தெருவில் கடைகள் இருக்கும் என்ற நிலையில் இருந்து தெருவே கடைகளாக மாறிவிட்டது இப்போது. இதன் பெருமையை அங்கேயே வாழ்ந்தவர்கள் சொல்லும் போது கேட்கும் நமக்கே ரங்கநாதன் தெருவின் பிரம்மாண்ட வளர்ச்சி பிரமிப்பை ஏற்படுத்துகிறது. எங்கள் அம்மாவோட ரங்கநாதன் தெருவில் போகும்போது அவங்க பழம் விற்பாங்க. உதாரணமாக ஒரு மாம்பழம் விற்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பங்கனப்பள்ளி பழம் வந்து ரொம்ப ஃபேமஸான பழம். அப்படி விற்கும்போதே அது நல்லாயிருக்கும். பங்கனப்பள்ளி 2 ரூபா 2 ரூபா பங்கனப்பள்ளி பங்கனப்பள்ளி 2 ரூபா. இது சொல்கிறதே 2 பேர் சொல்லுவாங்க. ஒருத்தர் பங்கனப்பள்ளின்னுவாங்க, இன்னொருத்தர் 2 ரூபான்னுவாங்க. இந்த குரல் வந்து ரொம்ப வருஷமாக உழைச்சிட்டு இருக்கக்கூடிய குரலாக கூட நம்ம பார்க்கலாம் பல காலங்களில். இன்னும் சில விஷயங்கள் மாறி இருக்கான்னு தவிர ரங்கநாதன் தெருவில் இன்னும் பல விஷயங்கள் அப்படியே தான் இருக்குது. ஐம்பது வருஷமாக நாங்கள் இந்த ரங்கநாதன் தெருவில் கடை வச்சுருக்கோம். ஆரம்பத்தில் துணிக்கடை, பாத்திரம் கடை, நிறைய தள்ளு வண்டி கடைங்க இருந்தது. மாம்பழ ஸ்டேஷனில் இறங்குனா அப்படியே வரவங்க அப்படியே வாங்கிட்டு ஷாப்பிங் போவாங்க. நல்லா இருந்தது. அந்த பழைய இது வந்து திரும்ப வருமா தெரியல. சுடிதாரு நைட்டி டாப்ஸ் 1000 என்னவா 1000 வந்தாரு. குடும்பத்தோடு பொருட்களை வாங்கி மகிழும் இடமாகவும் பல குடும்பங்களை வாழ வைக்கும் இடமாகவும் 2 முகங்கள் ரங்கநாதன் தெருவுக்கு உண்டு. சூரத், டெல்லி, மும்பை என இந்தியாவின் பல பகுதிகளின் பொருட்களும் இங்கு கிடைப்பது தனிச்சிறப்பு. அதனால்தான் தமிழகத்தின் கடைக்கோடி கிராமத்தில் இருப்பவர்கள் கூட பண்டிகை காலத்தில் ரங்கநாதன் தெருவை நோக்கி படையெடுக்கிறார்கள். நேரத்தில் இங்கே வந்து துணி எடுத்துகிட்டு போகிறது என்ன வழக்கம். வந்து பார்த்தோம் நிறைய வெரைட்டிஸ் ரொம்ப சீப் ரேட்லையெல்லாம் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஏரியாவிலலாம் இதை விட 2 பங்கு 3 பங்கு இருக்கும் வேலை. நான் கேரளாவிலேருந்து வரேன். அங்கே கூட இங்கே கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது. ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கேர்ள்ஸ்க்கு தேவையில்ல எல்லா திங்ஸ் ஸ்ட்ரீட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு போகிறதுக்குள்ள எல்லா திங்ஸ் கிடைக்கும். ஸோ ஐ லவ் டு பர்ச்சேஸ் ரங்கநாதன் ஸ்ட்ரீட். தேச ஒருமைப்பாட்டை வார்த்தைகளால் இல்லாமல் வர்த்தகத்தால் வளர்த்து கொண்டிருக்கும் இந்த அங்காடி தெருவில் தினம் தினம் தீபாவளி தான். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே மக்கள் ஏன் ரங்கநாதன் தெரு வராங்கன்னு. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நாம எடுக்கலாம். அப்படி அண்ணா அந்த ஜீன்ஸ் பக்கத்தில். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் மணிமாறன்.